டார்ச்சர் நம்பர் 1 கிச்சனு. அங்கே என்ன செய்கிறாங்கன்னு நம்ம அப்படியே பார்க்கலாம். ரியலி ஓனர் இதெல்லாம் வைக்க சொன்னாரா? கொஞ்சம் கூட இல்லை. ஏன் ஜனங்க எல்லாம் குவாலிட்டி பிடிக்கும், குவான்டிட்டி பிடிக்கும், ப்ரைஸ் பிடிக்கும். இது எப்படி சொல்கிறது, இந்த டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரில. ஸோ பட்ஜெட்டுக்குள்ள இத்தனை வெரைட்டிஸ் கிடைக்கிறது ஒரே இடத்துல இங்கே கிடைக்கணும். ಗೆಂಡೆ ಮಾಂಸ, ಉಲಸಲು ಫ್ರೈ, ಪ್ರಾನ್, ಮಟನ್ ಡಬಲ್ ರೋಸ್ಟ್, ಚಿಕನ್ ಡಬಲ್ ರೋಸ್ಟ್, ಗೋಂಗೂರ ಮಟನ್, ಮೇಥಿ ಚಿಕನ್. முந்திரி எல்லாத்துலேயும் முந்திரி. இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. மார்னிங்கு 8:30க்கே இது எத்தனை ஐட்டம்ஸுமே ரெடியாக வச்சுருக்காங்க. சமைக்கலான்னு வச்சுக்கோங்க. இல்லை ஆண்டி, சத்தமா இல்லை ஆண்டி. ஆண்டியா நம்பி வர வேண்டிய பிளேஸ் இதுதான். என்ன காம்பினேஷன் தெரியல எனக்கு. நாட் ஃபார் தட் யூ ஆர் ஃபில்மிங். நோ ஆப்வியஸ்லி நாட். எவ்வளோ பில் இன்னைக்கு கிழிய போகுதுன்னு தெரில. மட்டன் தலைக்கறி. இது பாட்டில் வச்சுக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக்ஸ் வியூ சேனல். திருப்பதியில் இருக்கோம். கீழ் திருப்பதியில் எங்கே இருக்கோம்னா, நம்ம என்டிஆர் இருக்காருங்கல்ல, அவரோட ஸ்டாச்சு சர்க்கிள். அதுலேருந்து அப்படியே ரைட் எடுத்தோம்னா நம்ம ஆர்கே மீட் ஃபுட்ஸில் தான் இருக்கோம். ஆர்கே மீட் ஃபுட்ஸ் இங்கே ரொம்ப விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஆட்டுக்கறியில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அது எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ அது சாப்பிட்டு காமிக்கணுன்ட்டு தான் வந்தோம். களியும் சாப்பிட்லான்ட்டு தான் வந்திருக்கோம். ஸோ களி எத்தனை மணிக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. நம்ம போய் உள்ளே போய் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே ரஷ் வந்துருச்சு பயங்கரமாக. வாங்க. ಆರ್.ಕೆ. ಮೀಟ್ ಫುಡ್. ಇಡ್ಲಿ, ಇಡಿಯಪ್ಪಂ, ದೋಸೆ, ಎಗ್ ದೋಸೆ, ಪಾಯ, ಚಿಕನ್, ಮಟನ್, ನಾటుಕೋಳಿ ಪುలుసు, ಮಟನ್ ಕೀಮಾ, ಮಟನ್ ಲಿವರ್, ಗೋಂಗೂರ ಮಟನ್, ಮೇಥಿ ಚಿಕನ್, ಚಿಕನ್ ಡಬಲ್ ರೋಸ್ಟ್, ಮಟನ್ ಡಬಲ್ ರೋಸ್ಟ್, ಪ್ರಾನ್, ಫಿಶ್ ರೋಸ್ಟ್. ಮಾರ್ನಿಂಗ್ 7 to 4, ಈವ್ನಿಂಗ್ 4. ಆಫ್ಟರ್ನೂನ್ ಲಂಚ್ ರಾಗಿ ಬಾಲ್ ವಿತ್ ಕೊರಮೀನು ಪುలుసు, ಬೊಂಬಡಾಯಿ ಪುలుసు, ಉಳಿಸಲ ಪುలుసు, ಗೆಂಡೆ, ತಲಕೂರ, ಬೋಟಿ, ಚಿಕನ್ ಬಿರಿಯಾನಿ, ಮಟನ್ ಬಿರಿಯಾನಿ, ಫಿಶ್ ರೋಸ್ಟ್, ಗೆಂಡೆ ಮಾಂಸ, ಉಲಸಲು ಫ್ರೈ, ಪ್ರಾನ್, ಮಟನ್ ಡಬಲ್ ರೋಸ್ಟ್, ಚಿಕನ್ ಡಬಲ್ ರೋಸ್ಟ್, ಗೋಂಗೂರ ಮಟನ್, ಮೇಥಿ ಚಿಕನ್. ரவீந்திரா திருப்பதி. ஆக்சுவலாக தொடர்ந்து ஒரு 50 வருஷமாக வந்துட்டே இருக்காங்க. ஸோ டேஸ்ட் பிடிக்கும், குவாலிட்டி பிடிக்கும், குவான்டிட்டி பிடிக்கும், ப்ரைஸ் பிடிக்கும். இதனால தொடர்ந்து வந்துட்டே இருப்போம். பிடிச்சது ராமகிருஷ்ணா ரெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 60 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஸோ பட்ஜெட்டுக்குள்ள இத்தனை வெரைட்டிஸ் கிடைக்கிறது ஒரே இடத்துல இங்கே கிடைக்கணும். ஒன்றுத்துக்கு ஒன்று எதுவுமே இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவார். எஸ்பெஷலி திஸ் மேன். இவர் காலையில் வந்து டேஸ்ட் பண்ணி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் ஆர்டரே எடுக்க. பொதுவாக எங்கள் வீட்டில் சமைக்கலான்னு வச்சுக்கோங்க. சரி இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட்லாம், எப்படி இருக்கும் பார்க்கலான்னு சொன்னால் நம்பி வர வேண்டிய பிளேஸ் இதுதான். ஏன்னா they never compromise on the quality of the products also. You can verify independently. You need not go by my words at all. So I am very happy with them. I keep coming. Talakari ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டன் எனிதிங், மட்டன் கறி, மட்டன் ஃப்ரை, எனிதிங். நாட்டுக்கோழி, ஃபிஷ் ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஐ அப்ரிஷியேட் திஸ். நாட் ஃபார் தட் யூ ஆர் ஃபில்மிங். No, obviously not. You want me to pay first or I'll eat? You want me to pay first? Payment first. Okay. நான் வந்து களிக்காக தான் வந்தேன். பட் களி வந்து மார்னிங் கிடையாது, ஆஃப்டர்நூன் தான். ஸோ இட்லி, இடியாப்பம், தோசை, பாயா, சிக்கன் கறி, கீமா, லிவர், போட்டி, தலைக்கறி, மேத்தி சிக்கனு அண்ட் மட்டன் டபுள் ரோஸ்ட், சிக்கன் டபுள் ரோஸ்ட், ப்ரான்ஸு. அந்த மட்டன் டபுள் ரோஸ்ட் பார்க்க செம்ம டெம்டிங்காக இருக்குது. நல்லா முந்திரிலாம் போட்டு அப்படி டபுள் ரோஸ்ட்னால் நல்லா வேக்காடு பயங்கரமாக இருக்கும் போல். ஆனால் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது என்னென்னா இட்லி அண்ட் ஃபிஷ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் என்ன ஃபிஷ் சொன்னார்? கெண்டை மீன் சொன்னாங்க. ஓகே, உட்காந்துடலாம். அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க. வெளிச்சம் வேணுமா, அதனால் நம்மளை இங்கே தள்ளி உட்கார சொல்லிட்டாரு. இங்கே உட்காருன்றாரு, அப்புறம் இங்கே உட்காருன்றாரு. பாருங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாரு என்னன்ட்டு.
டார்ச்சர் நம்பர் 1. கிச்சன் பாருங்க, லைவ்லி கிச்சனுங்க. அதாவது வர வாடிக்கையாளர்களுக்கு அப்படியே லைவாக இருக்குது கிச்சனு. அங்கே என்ன செய்கிறாங்கன்னு நம்ம அப்படியே பார்க்கலாம். ரியலி சூப்பர்பு. ஓனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி நாங்கள் வந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ரஷ் வந்துட்டு அதுக்குள்ளே ரஷ் வந்துட்டாங்க. ஐட்டம்ஸும் ரெடியாக இருந்தது. நாங்கள் வரும்போது காலியாக இருந்ததுங்க, யாருமே இல்லை. அப்போது காலையில் 6:30க்குலாம் நாங்கள் வந்துட்டோம். இங்கே அது ஊருக்கு முன்னாடியே நம்ம சென்னையில் போய் பழக்கமா, அதனால எல்லா இடத்துக்கும் அதே மாதிரி வந்து உட்காந்துட்டோம். எனக்கு அந்த மட்டன் டபுள் ரோஸ்ட் பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங்காக இருக்குதுங்க. அது சுக்கா வந்து ட்ரையாக இல்லை. நம்ம ஊரில் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அது தொக்கு மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்து ட்ரையாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லாருமே லேடிஸ் தாங்க சமைக்கிறாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா ஒன்லி ஃபார் ஜென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்ம வீர பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க இல்லாட்டினா எப்படி? நான் கரெக்டாக சொன்னேன்னா? பெண்கள் இல்லைன்னா உங்களால் இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். சத்தமா இல்லை ஆண்டி. சத்தமா இல்லை ஆண்டி. ஆண்டியா? ஓகே, இட்லி வந்தாச்சு. எல்லா சைட் டிஷ்ஷுமே எடுத்துகிட்டு வந்துருங்க. ஓகே, கோங்கரா மட்டன். அவங்க வந்து ஒரு சிக்கன் சால்னா அவங்க கொடுத்துருக்காங்க. நல்லா இட்லி செம்ம ஸ்பாஞ்சிங்க பாருங்க. மல்லிப்பூ இட்லி எப்படி இருக்கு பாருங்க. மல்லிப்பூ இட்லி செம்ம சாஃப்ட்டு. நான் ரொம்ப பேசுகிறேன், எப்போ பாரு அதே தான் சொல்கிறீங்க கமெண்ட்ஸ்லேயும். ரொம்ப பேசுகிறீங்க மேடம், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க மேடம்னு. என்ன பண்ணுறீங்க, வாய் அப்படி தான், நான் பேசிட்டே தான் இருப்பேன். ஓகே, இடியாப்பம். ஓகே, மட்டன் டபுள் ரோஸ்ட் வித் இடியாப்பம். என்ன காம்பினேஷன் தெரில எனக்கு. ஆஹா, எல்லா ஐட்டம்ஸும் வந்துருச்சு. நான் 4 ஐட்டம் தான் கேட்டேன், ஆனால் எல்லா ஐட்டமும் வந்துருச்சு. மீன் வேறு வந்துருச்சு. எவ்வளோ பில்லு இன்றைக்கி கிழிய போகுதுன்னு தெரில. மட்டன் கீமா, ஈரல், மட்டன் லிவர், மட்டன் தலைக்கறி, ஃபுல் அண்ட் ஃபுல் மட்டன். பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா, மட்டன் மட்டன் போட்டி, மட்டன் தலைக்கறி, மட்டன் கிரேவி. இது வந்து மட்டன் ஈரலுங்க. ஆஹா, ஃபுல்லாக மட்டன். இது பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் சொல்லுவாங்கள்ல, பெருசாக இருக்குமே கெண்டை மீன். ஆக்சுவலி ஐ திங்க் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கேட் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களே, அதுதான் நினைக்கிறேன். அந்த கெண்டை மீன் தான் இது வறுவல். இட்லிக்கு வந்து நான் வந்து கோங்கரா மட்டன் தான் கேட்டிருந்தேன். கோங்கரா மட்டன். அண்ட் அவங்களே வந்து சிக்கன் சால்னா, கொழுப்பு போட்ட சால்னா மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மட்டன் பாயா. இது மட்டனோடு நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து டபுள் ரோஸ்ட் மட்டனாங்க. பூண்டெல்லாம் தோலோடு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிருக்காங்க. முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. ஹோம்மேட் இடியாப்பம் தாங்க. அதாவது இந்த வெளியில் கடையில் வாங்குவாங்களா, அது கிடையாது. இவங்களே தான் இடியாப்பம் பிழிகிறாங்க. பார்த்தாலே தெரியுது பாருங்கள் இடியாப்பம் டெக்ஸ்டரு. ஓகே, நம்ம வந்து ஆரம்பிச்சிருவோமா? இவ்வளோ ஐட்டம்ஸ் கண்ணெதிரில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கிறாரு. வா, ஐட்டம்ஸ் இவ்வளோ ஐட்டம்ஸா? ஓனர் இதெல்லாம் வைக்க சொன்னாரா? ஓ, ஓகே. இல்லை, ஓகே. இது எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் எப்படிப்பா? மினிமம் என்ன ரேட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ரேட் வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு? ப்ரான் அதுதான் ஹை காஸ்ட்டேவா உங்களுக்கு? மட்டனை விட ப்ரான் தான் ரேட் ஜாஸ்தியாகுங்க. எங்கள் ஊர்லலாம் மட்டன் தான் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். சார்கிட்ட பெர்மிஷன் கேட்ட உடனே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எங்களுக்கு வந்து கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஃப்ராங்காக சொல்கிறேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்களா, அப்போ அது ப்ரொமோஷன் தான் அப்படின்றீங்க. கிடையாது, காசு வாங்கிட்டு ஃபுட் வீடியோ நாங்கள் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? சின்ன கடைங்களுக்கு நாங்கள் வீடியோ அவங்களுக்கு பண்ணினா அவங்களோட வாழ்வாதாரம் வந்து முன்னேறும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோமே தவிர அவங்க கிட்ட காசை வாங்கி நாங்கள் வீடியோ பண்ணணுங்கிறது எங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ யாருக்கிட்டையும் எந்த ஹோட்டல் ஓனர்கிட்டையும் வீடியோவுக்கு காசு வாங்கிட்டு நாங்கள் வீடியோ பண்ணலை. அதை மட்டும் அது சொல்லணும், ஒரு நாள் சொல்லணும்னு இருந்தேன். அதனால தான் நான் சொல்கிறேன். கட்டை தோசை கொடுத்துட்டாங்க. இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னாலே இட்லி தான் நம்மளுக்கு. ஸோ இட்லியோடு ஆரம்பிப்போம். நான் அப்படி அப்படியே கொட்ட வேண்டாம், நம்ம ஸ்பூன்லேயே எடுத்துப்போம். நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான். ப்ரானா, ஓகே. மேத்தி சிக்கன், ஓகே. ப்ரான் கிரேவி வந்திருக்கு. எல்லாத்துலேயுமே முந்திரிங்க. அப்பா, முந்திரிலேயே விளையாடுறாங்க. வந்து மேத்தி சிக்கனுங்க, நம்ம கசூரி மேத்தின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இது. நம்ம வெந்தயக்கீரைன்னுவோம்ல, அந்த வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரையில் செய்கிற சிக்கன். ஓகேங்களா? ஓகே, நம்ம இட்லியிலே முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எது தேவையோ அது மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுன்னு சாப்பிட்டுப்போம். கோங்கரா மட்டன்ங்க. இது வந்து கோங்கரா மட்டன். அந்த கோங்கரா கீரையில் செய்கிறாங்க போல். கோங்கரா மட்டன் கீமா, மட்டன் கீமா முந்திரியோட மட்டன் கீமா. அப்புறம் பார்த்திங்கன்னா
மட்டன் ஈரல்ங்க, மட்டன் ஈரல். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 3 சைட் டிஷ்ஷோட நம்ம வந்து இட்லி ட்ரை பண்ணலாம். இட்லி என்ன ஸ்பாஞ்சி பாருங்களா, இங்கே பாருங்க அப்படியே புடுறேன் பாருங்க, தெரியுதா? ஆஹா எப்படி இருக்கு பாருங்க. என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இட்லி. நம்ம கோங்கரா மட்டனுங்க, கோங்கரா கீரையே அவ்வளோ ஒரு ருசி, மருத்துவ குணம் எல்லாமே இருக்குது அதில். மட்டன் அந்த சிறும் புளிப்புன்னுவாங்களே, அந்த கோங்கராவோட கீரையோட ஒரு சின்ன புளிப்பு செம்மையாக இருக்குது. ஆந்திராவில் கேள்விப்படுவேன், கோங்கரா சிக்கன் சொல்லுவாங்க, கோங்கரா மட்டன் சொல்லுவாங்க. அந்த கீரையோட புளிப்பு ஹெவியாக டாமினேட் ஆகிடுமோன்னு பயந்தேன், ஆனால் வந்து இல்லை, கரெக்டாக இருக்குது. வீட்டில் கூட ட்ரை பண்ணலாங்க. கோங்கரா மட்டன் ஹைலைட்டு, எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சதே ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கீமா பாருங்க, முந்திரி பருப்பு நல்லா ஹை குவாலிட்டி முந்திரி தான், பார்த்தாலே தெரியுது குவாலிட்டி, அந்த முந்திரியோட குவாலிட்டிலே தெரியுது. கீமா, மட்டன் கீமா ரியலி சூப்பராக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈரல், இது வந்து மட்டன் ஈரல், மட்டன் ஈரல் கிரேவி. அது இங்கே நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், ஓகேவா? ஈரலோடு சாப்பிட்ணுமா? ஆக்சுவலி நான் பிக் ஃபேன் கிடையாது, மட்டன் ஈரலோட பிக் ஃபேன் கிடையாது. ஓகே, இந்த கல்லீரல் சொல்லுவாங்கள்ல மட்டனில், அதுதான் நல்லா, அது கவுச்சி ஸ்மெல்லே இல்லைங்க, நல்லாயிருக்கு ஈரல். மட்டனில் போட்டி அது, இந்த கன்சிஸ்டன்சியே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க, எல்லாமே உரப்பு. போட்டி சரிங்களா, குடல், ஆட்டுக்குடல் செம்மையாக இருக்குது. நினச்சே பார்க்கல இப்படி ஒரு டேஸ்ட்டு. கவுச்சி ஸ்மெல்லு கொஞ்சம் கூட இல்லை. ஏன் ஜனங்க எல்லாம் இவ்வளோ ஜனங்க வராங்க இங்கே அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. நாங்கள் ஆந்திராவில் பார்த்துட்டேன், எல்லா இடத்துலையுமே வந்து அந்த இன்டெஸ்டைன்ஸ்லாம் ஒரு கவுச்சி ஸ்மெல் கிடையாது, அவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. தலைக்கறி, மட்டன் தலைக்கறி, என்னடா ஒரு பீஸ் வச்சுக்கிறாளேன்னாதீங்க, எவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியும், ஷேர் பண்ணி தான் சாப்பிட முடியும். மட்டன் எலும்போடு தாங்க இருக்குது, மட்டன் எலும்போடு இருக்குது, நம்ம எலும்பு பார்த்து தான் சாப்பிடணும். செம்மையாக இருக்குங்க. அந்த அடுப்பு கறியில் தலைக்கறியை நல்லா சுட்டுருக்காங்க, அந்த சுட்ட அந்த அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் பயங்கரமாக தெரியுது, அந்த ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது மட்டனுங்க, மட்டன் கிரேவி, ஓகேவா? மட்டன் கிரேவி, மட்டனோட பீஸ் வந்து அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. சொல்ல, இந்த எல்லாத்துலேயும் ஹைலைட் எது தெரியுமா? குடல் குழம்பும் தலைக்கறியும் ஹைலைட்டுங்க, அட்டகாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டை தோசைங்க. முட்டை தோசைக்கு நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா எடுத்துருவோம். பாயா வந்து ஓகே, முழு பாயாவாக கொடுக்கல, கட் பண்ணிடுறாங்க. நெத்திலியா? ஓகே. ஆர்கே ஃபுட்ஸோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? மார்னிங்கு 8:30க்கே இது எத்தனை ஐட்டம்ஸுமே ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஹைலைட்டு. மதியானம் லஞ்சுக்கும் சேர்த்த சைட் டிஷ்ஷுக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. மதியானம் லஞ்சு களி, ரைஸு எல்லாமே இருக்குது. முட்டை தோசைங்க, முட்டை தோசை பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா மசாலாவோட முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. முட்டை தோசையோடு நம்ம வந்து ஆட்டுக்கால் பாயா எடுத்துருவோம். ஆஹா, பாயா எப்படி இருக்குது, தேங்காய் அரைச்சி ஊற்றலன்னு நினைக்கிறேன். பாயா வந்து அப்படியே வேக போடுறாங்க, முன்னாள் நைட்டே வேக போட்டுடுவாங்களாம் அடுப்பில். செம்மையாக இருக்குங்க, கால் பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், பஞ்சு மாதிரி வந்திருக்கு. பாயா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. சென்னையில் வேறு மாதிரி இருக்கும் பாயா, இங்கே வேறு மாதிரி இருக்குது. தேங்காய் அரைச்சி ஊற்றலங்க, அந்த அந்த கோட்டோட ஃப்ளேவர், ஆட்டோட ஃப்ளேவர் அத்தனையும் அந்த பாயால் இறங்கியிருக்கு. செம்மையாக இருக்குது. எனக்கு கேட்டால் நான் இன்னும் 2 வாய் கூட சாப்பிட்ருவேன், அவ்வளோ நல்லாயிருக்கு பாயா. கேமராமேன் தான் முடியல இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ பிளேட்டிங் பண்ணி நான் சாப்பிட்டு பார்த்தது. சூப்பராக. இந்த பிளெயின் தோசைக்கு மேத்தி சிக்கன், நான் சொன்னாங்கல்ல மேத்தி சிக்கன், இந்த கசூரி மேத்தி இருக்குங்கல்ல, அது ஃப்ளேவராக இருக்கும், ஸ்மெல் தெரியுது. இந்த ரெசிபிலாம் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸில் தான் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஒரு நார்மல் ஹோட்டல்லையே இவங்க வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்கறது வந்து ரியலி ஆசம், செம்மையாக இருக்குது. எறாவோட சைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இல்லை, அதில் முந்திரி பருப்பு வேறு. நான் ஒரு முந்திரி ஒரு எறா டெக்கரேஷன் பண்ணியாச்சு பாருங்க, ஒரு வாய் அப்படியே வாயில் போட்டுருவோம். பதமாக வெந்திருக்கு எறா. 5 minutes 7 minutes நினைக்கிறேன் எறா வேகிறது. கரெக்டாக வேக போட்டிருக்காங்க, பஞ்சு மாதிரி இருக்குது எறா. கிரேவி அவ்வளோ ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. நெய் ரோல், டபுள் ரோஸ்ட் மட்டன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், பூண்டெல்லாம் வந்து நல்லா தோலோடு தான் அப்படியே வந்து நசுக்கி போட்டிருக்காங்க. முந்திரி 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 எல்லாத்துலேயும் முந்திரி செம்மையாக இருக்குது பாருங்கள். நான் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஐயோ எவ்வளோ சாஃப்ட் பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது.
இது எப்படி சொல்கிறது இந்த டேஸ்ட்டுன்னு எனக்கு தெரில. அந்த உப்பு கண்டம் ஓகே ஆயில்லையே வந்து டபுள் டோஸ் பண்ணி அந்த ஃப்ளேவர் அப்படியே அந்த மட்டனில் இறக்கியிருக்காங்க. அந்த பூண்டோட ஃப்ளேவரு, மிளகு பூண்டு தான் போட்டிருக்காங்க போல், அந்த ஃப்ளேவர் அப்படியே இறக்கியிருக்காங்க உள்ளே. ஐயோ அட்டகாசமாக இருக்குது. முந்திரியோட ஒன்று போட்டுடலாம். முந்திரியை ரோஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. சரிங்களா, இது நல்லா இல்லைன்னே எதுவுமே சொல்ல முடியாது. சீரியஸ்லி வந்து சாப்பிட்டா தெரியும் எல்லாருக்குமே. நெத்திலி ஃப்ரைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு எவ்வளோ பெரிய பெரிய நெத்திலி ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு. இது பார்த்தீங்கன்னா நான் கெண்டை மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை கெண்டை மீன். ஆனால் ஆந்திராவில் கட்லா தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை இவங்க வந்து கெண்டை வச்சுருக்காங்க. அந்த கெண்டைன்னா என்னன்னு தெரியும், ஆனால் அது நம்ம ஊரில் என்ன பேரை சொல்லுவாங்கன்னு தெரில எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது அந்த தோல் வகைங்க தான். சவுண்டு கேட்குதா? கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சவுண்டு. மீன் அட்டகாசமாக இருக்குது. அப்படியே பொரிச்சு எடுத்துருக்காங்க மீனை. நீங்கள் இங்கே ஆந்திராவில் சாப்பிட்ணுன்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஆர்கே ஃபுட்ஸில் தாராளமாக சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக தரமாக ரேட்டும் கம்மியாக எல்லாமே வச்சுருக்காங்க. ஹையஸ்ட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தான் இங்கே. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பை 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 பை.